வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற சந்தானத்தோட படம் தான். சந்தானத்தோட டிடி படங்கள் வந்து காமெடியில் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தது. அந்த வகையில் இந்த படமும் ஹிட்டான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் ஹிட்டு தான். ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு காமெடியை கொடுத்து ஆடியன்ஸை வந்து சூப்பராக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் லெவல்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து பிரேம் ஆனந்த். மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ரோ அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் யார் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து பேய் வேஷத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோலை வந்து பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே ட்விஸ்டாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து சந்தானம் ஹீரோ வந்து கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து கிச்சா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ என்ன மாதிரியான யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா படங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது தான். ஸோ இப்போ செல்வராகவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் படத்தை பற்றி. ஸோ அவரோட படங்களை பற்றி கூட சந்தானம் மற்ற ரிவ்யூவர்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிடுவாங்க படத்தை பற்றி. ஸோ அந்த மாதிரி தப்பாக ரிவ்யூ பண்ணியிருக்கவங்கள வந்து ஒரு இடத்துல இன்வைட் பண்ணி அங்கே வந்து போட்டு தள்ளுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். அதை வந்து தேட்டர் உள்ள இன்வைட் பண்ணி அந்த தேட்டர் ஸ்க்ரீன் உள்ள வர வச்சு அங்கே வந்து அவங்கள வந்து கேலி பண்ணுறது தான் அவரோட வேலையாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி சந்தானத்துக்கும் ஒரு இன்விடேஷன் போகுது. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வராங்க. வந்தவங்கள சந்தானமும் அவங்க ஃபேமிலியும் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, தேட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே. அதுல இருந்து வெளில வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மெயின் கதையே. ஸோ அது உள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம இன்ட்ரெஸ்டாக ட்விஸ்டாக சூப்பராக இருக்கும். ஸோ சந்தானத்தை கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கௌதம் வாஸ்தவ மேனன் வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில். காக்க சூர்யாவோட ஒரு சீன் எடுத்து வச்சு யாஷிகா ஆனந்த் கூட வச்சிருப்பாங்க. யாஷிகா ஆனந்த் இந்த படத்துல யாரும் பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி அவங்க அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்களும் இதுல டூயல் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிழல்கள் ரவி அவரும் டூயல் ரோல்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீர்த்திகா திவாரி அவங்க ஹீரோயின் வந்து அவங்களும் டூயல் ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கிரீன் உள்ள ஒரு ரோல், ஸ்கிரீனுக்கு வெளியே ஒரு ரோல். ஸோ இதுதான் டூயல் ரோல்னு சொல்றேன். ஸோ இவங்களோட ஃபேமிலியை வச்சு தான் முழு கதையுமே போகுது. இவங்க கூட யார் பெஸ்டா சூப்பரா பயங்கரமா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரனுங்க. பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடியில சூப்பரா பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் மொட்டை ராஜேந்திரன். அப்படியாப்பட்ட மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்துலயும் வந்து செம்ம சூப்பரா என்டர்டெயின்மெண்டா பண்ணியிருக்காரு. கடைசியில அவர் சாகர சீனு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்க தான் செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். ஸோ இந்த படத்தை தேட்டர்ல போய் நீங்க தாராளமாக பார்க்கலாம். 10க்கு 8 மதிப்பெண் தரேன். இந்த படத்துல வந்து நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சது பார்த்தா சந்தானம் வந்து மொட்டை ராஜேந்திரன் அடிக்கடி ப்ரோன்னு சொல்லி அதை கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அடிக்கடி அந்த விஷயத்த வார்த்தைகளை சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது. மற்றபடி செல்வராகவனோட ரோலா இருக்கட்டும், யாஷிகா ரோல், நிழல்கள் ரவி, ரெட்டின் கிங்ஸ்லி வந்து சில காமெடி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய அளவுல காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனால் அவரை வச்சு சில காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே சூப்பரான ஒரு ரோலை கொடுத்து கரெக்டாக சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதனாலே ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி 2வது வாரம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்பயும் ரன்னிங்கில் இருக்கு. தேட்டரில் பார்க்குறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ஹெல்த்தி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் மணிகாந்த்.